அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்துட்டு பீஃப் சுக்கா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து மசாலா வந்து வறுக்கணும். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி, 3 வரமிளகாய், 1 பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 1 ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. இதை வந்துட்டு ஒரு பேனில் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டு ஒரு வாடை வரும், அந்த மாதிரி நல்லா மணமாக வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. வறுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிட்டேன். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்துட்டு குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கரில் வந்து இப்போ வந்து பீஃபை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு பீஃப் எடுத்திருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். கறிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். ஒரு 5 விசில் வரவும் அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வறுத்த மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 பூண்டு பல், இது கூடவே 2 இஞ்சி. இதை வந்து இப்போ வந்து நல்லா வலுவலுன்னு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். கறி வந்து நல்லா வெந்துருச்சு. அதை வந்து தனியாக ஓரமாக வச்சுக்கலாம். மசாலாவும் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு தாளிச்சிக்கலாம். அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆகும். ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகவும் ஒரு 10-20 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அது கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே வேக வச்ச பீஃப் சேர்த்துக்கலாம். பீஃபையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வந்துட்டு நல்லா விந்து வரட்டும், நல்லா வற்றி வரட்டும். அப்புறமா பார்த்தோம் என்ன தெரியும், ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்த்திங்கனாலே தெரியும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வற்றி ட்ரையாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை இப்படி கிரேவி பக்குவத்தில் இருந்தாலும் ஓகே அப்படின்னாலும் ஓகே. இதுக்கு இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குது. சப்பாத்தி, இட்லி, தோசை, கீ ரைஸ், தேங்காய் சோறு, இப்படி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.